You say slow down. I don't like to move too fast. It drowns the truth with things that are not real, and I really want us to be real with love. வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பராத்தா. இந்த பன்னீர் பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ 1 கிலோ கோதுமை எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு கல்லில் கொட்டிட்டு இது போல் கொஞ்சம் பள்ளம் எடுத்துகிட்டு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுப்போம். கூடவே கொஞ்சம் எண்ணெய் போட்டுப்போம். எண்ணெய் கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்துப்போம். ஒரே டைமில் மொத்த தண்ணியும் போட்டு சேர்த்தாக்கா ரொம்ப லூஸ் ஆயிரும். தேவையான அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாக்கா கொஞ்சம் கரெக்டாக வரும். இதுபோல் நல்லா பிசைஞ்சிப்போம். இதுபோல் நம்ம பிசைய சொல்ல கரெக்டாக லூஸ் இல்லாமல் நல்லா கெட்டியாக வரும். ரொம்ப கெட்டியாக வேணாம், நல்லா அந்த சப்பாத்தி போடுற அளவுக்கு அந்த பதம் வந்தால் போதும். தேவைப்பட சொல்ல கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் மாவு பிசைஞ்சிப்போம். சப்பாத்தியும் இதே மாதிரி பண்ணால் ரொம்ப சாஃப்டாக வரும். சப்பாத்தி ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். இதை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் மசாலா ரெடி பண்ணுவோம். இதுபோல் நல்லா போட்டு பேஞ்சிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம எந்த அளவுக்கு இந்த மாவை பிசைகிறோமோ அந்த அளவுக்கு இது நல்லா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் நல்லா போட்டு பிசைவோம். பரோட்டாவாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் இது போல் நல்லா பிசைஞ்சாதான் அதனோட சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் எண்ணெய் போட்டு மூடி போட்டுருவோம். இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம பன்னீர் மசாலா ரெடி பண்ணிப்போம். துருவி வச்ச பன்னீர், கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேஷனில் சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு பன்னீரை போட்டுட்டு கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். அது கூடவே கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். இப்போ மசாலா சேர்க்கலாம்.
கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கூடவே கொஞ்சம் சீரகத்தூள், அது கூட கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு. அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான். இப்போ பன்னீர் பராத்தாவுக்கு உண்டான பன்னீர் மசாலா ரெடி. இப்போ நம்ம வீட்டில் கொழக்கட்டை எப்படி செய்வோம், அந்த கொழக்கட்டை செய்கிற போலயே ஒரு கொஞ்சம் மாவு எடுத்துட்டு அது சென்டராக கொஞ்சம் குழி மாதிரி எடுத்துட்டு அந்த குழி சென்டராக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் மசாலாவை கொஞ்சமாக உள்ளே ஸ்டப் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு உருண்டை ரெடி பண்ணிடுவோம். அவ்வளோதான், ரெடி. அதே போல் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிப்போம். இப்போ அந்த உருண்டையெல்லாம் தேய்ச்சி எடுத்துப்போம். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. ரொம்ப அழுத்தி தேய்ச்சா அந்த பன்னீர் மசாலாலாம் வெளியே வந்துடும். ரொம்ப மெதுவாக தேய்க்கணும். அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற மசாலாலாம் வெளியே வராமல் கரெக்டாக உள்ளவே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதை பொறுமையாக தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு அது உள்ளவே நல்லா ஷப்பாக கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சா எல்லா மசாலாவும் வெளியே வந்துடும். வெளியே வந்துச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அவ்வளோதான், தேய்ச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே போல் எல்லாத்தையும் தேய்ச்சிப்போம். அவ்வளோதான், இப்போ எல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ கல்லை ரெடி பண்ணிப்போம். இப்போ கல்லில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து கல்லில் போடுவோம். அவ்வளோதான், எண்ணெய் போட்டுட்டு பாயில் ஆனவுடனே திருப்பி விட வேண்டியதுதான். பாருங்கள் அந்த மசாலாலாம் எப்படி அது உள்ளவே நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள்.
இல்லை வீட்டில் தோசை கல்லையே நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே போல் அவ்வளோதான். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிப்போம் ஒரு 4 பீஸாக. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.